வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். இப்ப நான் உங்ககிட்ட என்ன பேச வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகளிர் தினம் மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கு இல்லையா? பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது முழுசா கிடைச்சிட்டா அப்படின்னா இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கம் சொன்னாலும், சில பேர் பெண் சுதந்திரம் அப்படிங்கிறத தப்பா புரிஞ்சிருக்காங்க. அது வேற விஷயம். நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். நம்ம இப்ப என்ன பேச போறோம் அப்படின்னு சொன்னா, பெண்கள் பல துறையில சாதனை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இருந்தாலும் சில பெண்களுக்கு பெண் அப்படிங்கிறதே ஒரு பெரிய சோதனையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். திருவள்ளூர் மாவட்டத்துல நாராயணபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குங்க. இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு தம்பதி இருக்காங்க. இவங்களுக்கு 2 குழந்தைகள், அதாவது பெண் குழந்தைகள் பிறக்குது. அடுத்ததாவும் பெண் குழந்தையா பிறந்துடுமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கும் போது பெண் குழந்தை பிறந்துடுது. இனி பிறக்கிறதாவது ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி பிறந்த பெண் குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, வேண்டாம் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. எவ்வளவு ஒரு வருத்தமான செய்தி அப்படின்னு பாருங்க. வேண்டாம்னு ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லி அந்த வேண்டாம்ன்ற குழந்தை வளர்ந்துட்டே இருக்குங்க. வளர வளர தன்னுடைய பெற்றோர்கிட்ட ஏன் இந்த பேரை வச்சீங்க எனக்கு, ஏன்னா எல்லாரும் வேண்டாம் வேண்டாம்னு கூப்பிடுறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே வளருது. அதாவது அவங்க அம்மா அப்பாவும் வேணும்னு அந்த பேர் வைக்கல, அவங்க தாத்தா பாட்டி சொல்லிதான் வச்சிருக்காங்க. அந்த ஊர்லயே அது வழக்கமா இருந்திருக்கு. பக்கத்து ஊர்லயுமே நிறைய பேர் வேண்டாம் அப்படின்ற பேர்லயே இருந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். நல்ல பேர் வச்சாலே அது வேற மாதிரி கூப்பிடுவாங்க இல்லையா? வேண்டாம்னு ஒரு பேர் வச்சா சும்மா இருப்பாங்களா? எல்லாருமே கிண்டல் பரிகாசம் எல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் தாண்டிதான் அந்த பெண் குழந்தை வளர்ந்துட்டே வருது. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு சவாலா எடுத்துக்குதுங்க. வேண்டாம்னு என் பேர் வச்சீங்களே, எல்லாரும் வேணும்னு சொல்ற அளவுக்கு நான் படிச்சு ஜெயிச்சு காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜினியரிங் காலேஜ்ல படிப்பை முடிச்சுட்டு இறுதியில கேம்பஸ் இன்டர்வியூ வரும்போது 22 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற அளவுக்கு தன்னுடைய திறமையை வளர்த்திருக்கா அந்த பொண்ணு. கேம்பஸ் இன்டர்வியூல வந்த கம்பெனி எங்க இருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல இருந்து வந்திருக்குங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா அப்படின்னு சொன்னா, ஜப்பான் மொழி கத்திருந்திருக்கா. மீதி எல்லாருமே தமிழ் விருப்ப பாடமா ஆங்கில விருப்ப பாடமா படிச்சுட்டு இருந்த நேரத்துல இந்த பொண்ணு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ படிச்சு அதுல ரொம்ப தேர்ச்சி பெற்ற நிலைக்கு வந்திருக்கா. அந்த நேரத்துலதான் இந்த கேம்பஸ் இன்டர்வியூ வந்திருக்கு. இந்த பொண்ணு அட்டன் பண்ணிருக்கா. 22 லட்சம் ரூபாய் சம்பளத்துல ஜப்பான் கம்பெனி ரொம்ப ஆச்சரியத்தோட அந்த வேலையை இந்த பொண்ணுக்கு கொடுத்திருக்கு. நினைச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டங்களை இந்த பொண்ணு தாங்கிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மனிதனுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா பேரு தான். இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க யாரு அப்படின்னு கேட்டா உடனே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்முடைய பெயரை தான் சொல்லுவோம். அந்த பெயர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அதே நேரத்துல கொஞ்சம் வேற மாதிரி ஒரு பேர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமா அது ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொடுக்கத்தான் செய்யும். ஆனா இந்த குழந்தைக்கு பாருங்க, முற்றிலும் மாறான ஒரு பெயர், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பெற்றோரை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க படிச்சவங்க கிடையாது, கூலி வேலை செய்யறவங்க. அவங்களுமே ஒரு பயத்துலதான் அந்த பெயர் வச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு எவ்வளவு சங்கடமா இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல நினைச்சு பார்க்கணுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா அவளுடைய பெயரின் மூலமாக. அவ என்ன சொல்றா அப்படின்னா, எங்க அம்மா அப்பா வேணும்னு வைக்கல, இருந்தாலும் எனக்கு கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அப்பா கிட்ட கேட்பேன், ஏன்பா இந்த பேரை வச்சீங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுல என்ன கல்பனான்னு கூப்பிடுறாங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் வேண்டாம் அப்படின்ற பேர் எனக்கு ரொம்பவே மன வருத்தத்தை தந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வருத்தத்தோட சொல்லியிருக்கா. ஒரு வயசுக்கு அப்புறமாவது அந்த பேரை மாத்திருக்கலாம். அவங்க முடியலையோ என்னவோ தெரியல, அவங்க மாத்தல. இருந்தாலும் இந்த பேரால அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. வேண்டாம் அப்படின்னு பேர் வச்ச பொண்ணு இன்னைக்கு எல்லாரும் வேண்டும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொன்னா அவ படிச்ச படிப்பு தாங்க. ஆகவே பெண்களுக்கு கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்த விரும்புறேன். வேண்டாம் அப்படின்ற அந்த பேருள்ள பெண்ணுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். வேண்டாம் வேண்டாம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற உன்னைய நிறைய பேரு வேண்டும் வேண்டும்னு சொல்ற அளவுக்கு வருவ அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். உனக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பெற்றோர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்முடைய குழந்தைகள் அப்படின்னு நம்ம முதல்ல நினைக்கணும். ஆண் குழந்தை தான் பெருமை, பெண் குழந்தை சிறுமை அப்படின்லாம் நினைக்காதீங்க. எல்லாருமே நம்முடைய குழந்தைகள் தான். நம்ம நினைச்சு எதுவுமே நடக்க போறது இல்லைங்க. இறைவன் கொடுக்கக்கூடிய வரம் தான் குழந்தைகள் இல்லையா? எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் மக்கட் செல்வம் மாதிரி வராது, அதாவது குழந்தை செல்வம் மாதிரி வராது. எத்தனையோ பேருக்கு குழந்தைகள் இல்லாம இருக்குது இந்த உலகத்துல. ஆனா கிடைச்ச குழந்தைக்கு இந்த மாதிரி பேர் வைக்கிறது, இந்த மாதிரி வருத்தப்பட வைக்கிறதெல்லாம் பெற்றோர்கள் நிச்சயமா தவிர்க்கணும் அப்படிங்கறத தான் நான் சொல்லுவேன். அது உங்க பர்பஸா வைக்கல, இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அப்படிங்கறத தான் நான் இங்க பகிர விரும்புறேன். ஆக எப்படி இருந்தாலும் இந்த சமூகமோ உறவுகளோ
என்ன செய்தாலும் ஒரு பெண் நினைத்தால் எந்த சாதனையையும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த பொண்ணு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே நேரத்துல பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்கள் செய்யக்கூடிய அத்துணை வேலைகளையும் நாங்களும் செய்வோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நிச்சயமா பெண் சுதந்திரம் கிடையாதுங்க. பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு சமமான ஒரு நிலையை பெற வேண்டும் அப்படிங்கறதுதான். எங்கே பெண் என்பவள் பெண் என்பதற்காக நிராகரிக்கப்படுகிறாளோ அங்க அந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும், அவ்வளவுதான். ஆம்பளைங்க செய்யறது எல்லாத்தையும் பெண்களும் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. அதனால பெண் சுதந்திரம் என்பதை சரியாக புரிந்து கொண்டு பெண்கள் சாதனைகள் படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களை பிறப்பதற்கே ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம எல்லாம் பெண்கள் என்பதில் பெருமைப்படணும், நிறைய சாதனைகள் படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவு செய்ற மீண்டும் ஒரு நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.